வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு வக்ர பலன், குரு அதிசார பலன். அதாவது குரு அட்வான்ஸ் டிரான்சிட், ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட் பிளஸ் ஜூபிட்டர் ரெட்ரோகிரேட் உடைய ப்ரிடிக்ஷன். இந்த ரெண்டுமே ஒன்னா நடக்குது இந்த முறை. இது எப்படின்றது நான் அந்த வீடியோட எண்ட் டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா அது பெரியசா ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஸோ அதை நான் வீடியோட எண்ட் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இப்போ தனித்தனியா ஒரு ராசிக்கும் இந்த உங்களுக்கு அடிப்படையில் தெரியும், குரு வந்து ஒரு சுப கிரகம். ஸோ ஒவ்வொரு ராசிக்குமே அவர் அடிப்படையில் சுபமா இருந்தாலும் கூட இந்த முறை நடக்கிற இந்த மாற்றங்கள், ஏன்னா அது ஒரு விசித்திரமான ஒரு மாற்றமா வருது. அந்த மாற்றத்தினால வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, எதை நம்ம பயன்படுத்திக்கலாம், என்ன செஞ்சா நமக்கு இந்த சமயத்துல ஒரு பாசிட்டிவான நமக்கு தேவையானதை நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலா இப்ப நம்ம பார்க்கலாம். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்ல உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கு. பயன்படுத்த வேண்டியவங்க பயன்படுத்திங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜூபிட்டர் அட்வான்ஸ் அண்ட் ரெட்ரோகிரேட் ப்ரிடிக்ஷனை டீட்டெயிலாக பார்ப்போம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து இந்த அட்வான்ஸ் டிரான்சிட் அப்புறம் ரெட்ரோகிரேட்ல வந்து கன்னிக்கு முதல்ல ஃபேவரா இருக்கா அன்ஃபேவரா இருக்கான்னு பார்த்தோம்னா பாசிட்டிவான சைன் தான் நான் சொல்றேன். பாசிட்டிவான சைன் ஏன் அப்படின்னா, குரு வந்து இப்போ என்ன பண்ண போறாருன்னா மிதுனம்ல இருந்து கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுவார். அப்போ உச்சம் அடைவார். பாதகாதிபதியா உங்களுக்கு இருந்தாலும் கூட சுகஸ்தானாதிபதியா ஒரு பக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். பொதுவாக கன்னிக்கு அந்த ராசிக்கு 11 குரு வரும்போது ஆதாயமான பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆதாயமான பலனுடைய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19 வந்து குரு கடகத்துக்கு வரார். சரி, முதல்ல இனிஷியலா உச்சமடையக்கூடிய குரு பணம் பொருள் தான் மெயினாக கொடுப்பார். பணமும் பொருளும் சுகமும் சௌகரியங்களும் அப்படின்னா வீடு, வாகன வசதி, பணம், தொழில லாபம், ஒரு பதவி அதிகாரம், இந்த மாதிரி எல்லா விஷயம்லாம் நீங்க தடையா ஒரு மாதிரி நடக்கல, அது மாதிரி போராடி நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் அந்த குரு பார்வை வந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி சூப்பரா கொடுக்கும். இது வந்து கன்னிக்கு முதல் ஃபேவரான பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன். இந்த அக்டோபர் 19ல இருந்து நவம்பர் 11ல வந்து ரெட்ரோகிரேட் ஆகிறார். இன்னும் அட்வான்டேஜ், அது உச்சம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சு இன்னும் பிளஸ் தான் உங்களுக்கு கன்னியை பொறுத்த வரைக்கும். கன்னியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பாதகாதிபதி. அந்த லக்னத்துக்கு வந்து ஒரு 100% ஃபேவரான பிளானட்டே கிடையாது. ஆனாலும் அவர் உச்சம் அடையும் போது அதுக்கு ஒரு பலன் உண்டு. அவர் 11th ஹவுஸ்ல வர்றதுனால ஒரு பலன் உண்டு. அங்க வக்ரம் அடையும் போது தான் இன்னும் முழுமையான நல்ல பலனை வாரி வழங்குறாருன்னு அர்த்தம். அது நவம்பர் 11ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்றது அக்டோபர் 19ல இருந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நேரம் கூட நீங்க இதை எடுத்துக்கலாம். இந்த வருஷத்திலேயே ரொம்ப நல்லா இருக்கிறது தான் அந்த இயர் 2 வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிற காலமே நவம்பர் 11ல இருந்து எடுத்துக்கலாம். அது இன்னும் பெரிய பிளஸ்ஸா வருது. அந்த டைம் ஃப்ரேம் வந்து டிசம்பர் 1st வீக் வரைக்கும் இருக்கும். டிசம்பர் 1st வீக் என்ன நடக்குதுன்னா 4ஆம் தேதியே வந்து குரு வந்து இடம் மாறுவார், மறுபடியும் மிதுனத்துக்கே போவார். சரி, மிதுனத்துக்கு போயிட்டா டிஸ்அட்வான்டேஜ் கேட்டா வக்ரத்துல தான் போறாரு, ரெட்ரோகிரேட் ஆகி தான் போறாரு. அப்போ பொதுவா ஒரு கிரகம் வந்து வக்ரம் அடையதே நல்லது. ஸோ வக்ர காலம் வந்து கண்டினியூஸ். அது எவ்வளவு நாள்னா மார்ச் 11 வரைக்கும். இப்போ மார்ச் 11 வரைக்கும் வக்ர காலத்தில் இருக்கும் போது குரு வந்து உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ் தான் கொடுக்குறாரு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப், கரியர், மணி, வெல்த், க்ரோத், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, பிளஸ் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய வீடு, உங்களுடைய வெஹிக்கிள், சுபகா எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கு. அப்போ குரு ஒரு சாதகமான ஒரு நேரமா நீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் அக்டோபர் 19ல இருந்து மார்ச் 11th வரைக்கும் 2026 வரைக்குமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா, அதாவது வித்தியாசமா நல்ல பலனை மாத்தி செய்யறாரு. ஆனா எல்லாமே நல்லதா போய் முடியுது. அதுதான் பிளஸ். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 140 நாட்கள் கிட்ட வந்துடும். பயங்கர ஃபேவரான விஷயமா நான் கன்னி ராசிக்கு பார்க்குறேன். என்னென்ன பிளான் வச்சிருந்தீங்களோ, என்னென்ன பிளான்ல இருந்தீங்களோ, ஏன்னா சனி வந்து கண்டக சனி ஆரம்பிச்சு ஏகப்பட்ட தடை, அந்த தடையை உடைக்கிறதுக்கே அக்டோபர் 19 தான் ஒரு பார்வை விழுந்துடும். பார்வை விழுந்ததுன்னா இந்த திருமண விஷயத்துல வந்து ஏகப்பட்ட பேருக்கு ஒரு மாதிரி அப்டக்கல்ஸை ஃபேஸ் பண்ணி டிலே ஆகிட்டே இருந்ததுன்னா அதை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பிளஸ் திருமண விஷயத்துக்கு, 2வது குழந்தை பாக்கியம், 3வது வந்து உங்களுக்கு வந்து பெரிய பிளஸ்ஸா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபகரமான ஒரு மாதமா அமைஞ்சிடும், லாபகரமான ஒரு ஆண்டா அமைஞ்சிடும். சில பேருக்கு வருஷம் ஃபுல்லா போராடி கூட பெருசா வருமானமே வராது. அந்த ஒரே மாதம் ஏதாவது பெருசா கிளிக் பண்ணும். அது ஒரு ஜாக்பாட் மாதிரி, அது ஒரு லக்க கொடுத்துரும். அதுவும் கன்னிக்கு சாதகமா இருக்கு. பொருளாதாரம் வந்து ஓரளவுக்கு நிறைவா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை பரிபூர்ணமா கொடுத்துரும். பிளஸ் அந்த குருவுடைய பார்வைகள்லாம் இன்னும் ஆக்டிவேஷன் என்னன்னா, புதிய முயற்சிகளை செய்யறதுல என்னென்ன ஒரு மாதிரி டல்லா இருந்தீங்க, ஒரு ஃபோக்கஸே இல்லை, பாசிட்டிவ் எனர்ஜியே இல்லை, இந்த முறை அதையும் கொடுக்கும். இதெல்லாம் பிளஸ் தான். ஸோ கன்னி இந்த முறை குருவுடைய அதிசாரம் மற்றும் வக்ர பலன் உங்களுக்கு முழுமையான சாதக பலனா இந்த 140 டேஸ்க்கு சரியா பயன்படுத்தலாம். எனக்கு தெரிஞ்சு கன்னிக்கு தான் 11 and 10ல மூவ் பண்றது முன்னும் பின்னும்
வக்ரம் அடைஞ்சு உச்சம் அடைஞ்சு எப்படி பார்த்தாலுமே அது வந்து ஃபைனான்சியல் க்ரோத்துக்கும் வெல்த்துக்கும் ஜாப் அண்ட் கரியர் அண்ட் பிஸ்னஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் பர்சனலாகவும் நல்லா இருக்கு. கன்னி, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குரு எப்போ வக்ரம் அடைகிறாரு, எப்போ வந்து அவர் வந்து அட்வான்ஸ் டிரான்சிட் ஆகிறாருன்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. நான் தெளிவாக சொல்லிடுறேன் அது எப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஆல்ரெடி. இப்போ மிதுனத்துல குரு இருக்கார், இப்படி வச்சுங்க. மிதுனத்துல குரு இங்க இருக்கார். இது எப்போ வந்தாரு? மே மாதம் 2025, அதாவது மே எண்டில் 2025 குரு மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அப்போ மிதுனத்துல இருந்து மறுபடியும் கடகத்துக்கு போகும். 1 இயர் ஆகும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு வந்து இடம் மாறுவார். ஆனா இந்த முறை என்ன நடக்குது தெரியுமா? இந்த மிதுனத்திலிருந்து அடுத்த ராசியான கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாரு. அதுதான் அட்வான்ஸ் டிரான்சிட். அவர் ஆக்சுவலா பண்ண வேண்டியது வந்து 2026 2026 மேல தான் பண்ணணும், இல்ல ஜூன்ல தான் பண்ணணும். அட்வான்ஸா இந்த அக்டோபர்ல 19 ஷிஃப்ட் ஆயிடுறாரு. சரி, இது ஷிஃப்ட் ஆயிடுறாரு, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுலயே ஷிஃப்ட் ஆயிட்டு வக்ரம் அடிக்கிறார், ரெட்ரோகிரேட். நார்மலா வந்து டைரக்ட் மோஷன் சொல்லுவோம். டைரக்ட் மோஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது வந்து டைரக்ட் மோஷன். அந்த கடகத்துல இருந்து அங்கிருந்து ரெட்ரோகிரேட் ஆச்சுன்னா அது பின்னாடி திரும்புற மாதிரி திரும்பிடும். சோ வக்ரம், அதுதான் வக்ரம். இந்த வக்ரம் எப்ப ஆகிறார் தெரியுமா? அதாவது அக்டோபர் 19 மிதுனம் டு கடகம் ஷிஃப்ட், அதான் அட்வான்ஸ் டிரான்சிட். அந்த கடகம்ல வந்து ரெட்ரோகிரேட் ஆகிறது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 11. ஸோ அங்க ஷிஃப்ட் ஆயிட்டு ஒரு 20 days டைம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வக்ரம் அடைகிறார். சரி, வக்ரம் அடைஞ்சு அந்த கண்டினியூஷன் எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2026 மார்ச் 11 வரைக்கும் வக்ரம் தான். ஆனால் இன்னொரு மாற்றம் என்ன தெரியுமா? அங்க வக்ரம் அடைஞ்சது வந்து அந்த வக்ரத்தோட ஸ்டார்டிங் வந்து நவம்பர் 11. பட் மறுபடியும் பேக் டு மிதுனம். பேக் டு மிதுனம்னா அவர் ஆக்சுவல் டிரான்சிட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக அட்வான்ஸ் டிரான்சிட் பண்ணிட்டு திரும்ப அவர் பின்னாடி வருவார், அந்த மிதுனத்துக்கே வருவார். பேக் டு ஜெமினி. அந்த பேக் டு ஜெமினி வந்து டிசம்பர் 4 வந்துருவார். ஸோ பேக் டு ஜெமினி டிசம்பர் 4 வராரு. அப்போ அவர் வக்ரகதியில் இருக்கார். மிதுனத்துக்கு வந்து மறுபடியும் அந்த வக்ரகதியிலே தான் இருப்பார். அந்த வக்ர நிவர்த்தின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ ரெட்ரோகிரேட் மோஷன்ல மறுபடியும் டைரக்ட் மோஷன் மாறுது, மிதுனம்ல மாறும். அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மார்ச் 11, 2026. அதுக்கப்புறம் நீங்க கேட்பீங்க, அப்போ குரு டிரான்சிட் அடுத்த வருஷம் இருக்கு, மறுபடியும் ஒரு 2 months 3 monthsல அங்கிருந்து டைரக்ட் மோஷன்ல அவர் வந்து டிரான்சிட் நடக்கும். இதுதான் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா பண்றது குரு. அது வக்ரம் அடையதும் சரி, அது அட்வான்ஸ் டிரான்சிட் நடக்கிறதும் சரி, அதுல முன்பின் வீடுகளா மாறி இருக்கிறதும் சரி, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப பக்குவமா இது பண்ண. என்னன்னா ஒரு நல்ல விஷயம், குரு ஒரு சுப கிரகம், எப்படி ஆனாலும் கெடுதலை செய்யாது. அது என்ன செஞ்சாலும் ஒரு நன்மையில போய் முடிஞ்சிடும். அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. தனித்தனியே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வித்தியாசமான பலன் உண்டு. இதை பத்தின இன்னொரு டீட்டெயில் வந்து நீங்க வந்து நம்ம வெப்சைட்லயும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த டீட்டெயிலான வீடியோவை நான் கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்க பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களோட உறவுகளோட. www.lifehoroscope.in இதுல தயவு செஞ்சு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, உலகத்துல எந்த மூலையில பிறந்திருந்தாலும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உங்க ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்து குரு பர்த் சார்ட்ல எப்படி இருக்காரு, வக்ரமா இருக்காரா, வக்ரம் இல்லாம இருக்காரா, லக்கணத்துக்கு யோக கிரகமா, பாவ கிரகமா, சுபத்தன்மை அடைஞ்சிருக்காரா, சுபத்தன்மை அடையாம இருக்காரா, குரு தசை வாழ்க்கையில உங்களுக்கு நடக்குமா நடக்காதா, அது எந்த காலகட்டத்தில் நடக்கும், எந்த வயதுல இருந்து எந்த வயது, ஏன்னா 16 வருஷம் அந்த பீரியட். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் இதை பொருத்தி பலனை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள்.